11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 முக்கோணவியல் பயிற்சி 3.11 முதல் கணக்கு பார்க்கிறோம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் √3/2 கொசீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் -1 சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் -√2 tan இன்வர்ஸ் ஆஃப் √3 ஆகியவற்றின் முதன்மை மதிப்பை காண்க என 5 சப்டிவிஷன்கள் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் சப்டிவிஷனில் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2 முதன்மை மதிப்பு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கோணத்தை டீட்டான்னு எடுக்கிறோம். டீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2 என்க. சைன் இன்வர்ஸை இடதுபுறம் கொண்டு போகிறப்ப சைன் டீட்டான்னு எழுதலாம். சைன் டீட்டா ஈக்குவல் டு 1/√2. சைன் டீட்டா ஈக்குவல் டு சைனோட எந்த கோண மதிப்பு 1/√2ன்னு பார்த்தோம்னா சைன் 45 டிகிரியின் மதிப்பு 1/√2. 45 டிகிரிக்கு 6 எண்களில் எழுதும் பொழுது சைன் π/4ன்னு எழுதிக்கலாம். இருபுறமும் சைன் கேன்சல் ஆக போக டீட்டா ஈக்குவல் டு π/4ன்னு எழுதலாம். அப்படி டீட்டாவின் மதிப்பு π/4ன்னு எழுதுறப்ப சைன் டீட்டாவோட மதிப்பு, அதாவது சைன் இன்வர்ஸோட மதிப்பானது -90லிருந்து +90 என்ற இடைவெளிக்கு இடையில் அமையணும். அப்போ இந்த π/4 45 டிகிரி அப்படிங்கிறது அந்த இடைவெளியில் அமைகிறதுனால டீட்டாவின் மதிப்பு π/4ன்னு கொடுக்கலாம். டீட்டா ஈக்குவல் டு π/4 பிலாங்ஸ் டு இடைவெளியானது -π/2, +π/2 என்ற இடைவெளியில் அமைகிறதுனால கோண மதிப்பு அப்படியே எழுதிடுறோம். இரண்டாவது சப்டிவிஷனில் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் √3/2 என கொடுக்கப்பட்டுள்ளது. இதை டீட்டான்னு எடுக்கிறோம். டீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மதிப்பு √3/2 என்க. காஸ் இன்வர்ஸ் இடதுபுறம் போகிறப்ப காஸ் டீட்டான்னு கொடுக்கலாம். காஸ் டீட்டா ஈக்குவல் டு மதிப்பு √3/2. காஸ் டீட்டா ஈக்குவல் டு காசின் எந்த டிகிரியின் மதிப்பு √3/2ன்னு பார்க்குறப்ப π/6, அதாவது காஸ் 30 டிகிரியின் மதிப்பு √3/2. காசின் முதன்மை மதிப்பு இருக்க வேண்டிய இடைவெளியானது 0, π. 0, π 0 to 180 டிகிரிக்கு இடையில 30 டிகிரிங்கிற கோண மதிப்பு இருக்கிறதுனால டீட்டா ஈக்குவல் டு தேர்ஃபோர் டீட்டா ஈக்குவல் டு π/6ன்னு கொடுத்துடலாம். பிலாங்ஸ் டு இடைவெளியானது 0, π. மூன்றாவது சப்டிவிஷனில் கொசீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் -1 டீட்டா ஈக்குவல் டு கொசீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் -1ங்கிறத டீட்டான்னு எடுக்கிறோம். ஈக்குவல் டு -1 என்க. கொசீக்கண்ட் இன்வர்ஸ் இடதுபுறம் வரப்போ ப்ளஸ் கொசீக்கண்ட் டீட்டான்னு கொடுக்கலாம். கொசீக்கண்ட் டீட்டா ஈக்குவல் டு -1. கொசீக்கண்ட சைனுக்கு மாத்திரப்ப 1/sin டீட்டா என்பது கொசீக்கண்ட் டீட்டாவாகும். 1/sin டீட்டா ஈக்குவல் டு -1. சைன் டீட்டாவை நியூமரேட்டர் கொண்டு வரதுக்காக இருபுறமும் தலைகீழ் மதிப்பு எடுக்கிறோன்னா 1/sin டீட்டாவின் தலைகீழி சைன் டீட்டா, ஒன்றின் தலைகீழி ஒன்றே தான் -1ன்னு கொடுக்கலாம். சைன் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் குறி அப்படியே இருக்கட்டும். சைனோட எந்த டிகிரியின் கோண மதிப்பு 1ன்னு பார்க்குறப்ப சைன் 90 டிகிரி. எனவே சைன் π/2. சைன் கேன்சல் ஆகிட்டு டீட்டாவின் மதிப்பு எழுதணும்னா வலதுபுறம் மைனஸ் குறி இருக்கக்கூடாது. சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா என்பது சைன் என்பது ஒரு ஒற்றைப்படை சார்பு. சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா என்பது சைன் டீட்டாவிற்கு சமம். எனவே சைன் டீட்டா ஈக்குவல் டு இதை எப்படி எழுதிக்கலாம்னா சைன் ஆஃப் -π/2ன்னு எழுதிடலாம். சைன் டீட்டாவின் முதன்மை மதிப்பிற்கான இடைவெளியானது -90, +90. அந்த இடைவெளியில் க்ளோஸ்டு பிராக்கெட்டு தான். இப்போ -π/2 அந்த இடைவெளியில் அமைகிறதுனால கோண மதிப்பு டீட்டா ஈக்குவல் டு -π/2ன்னு எழுதிடலாம். -π/2 பிலாங்ஸ் டு -π/2, +π/2 -90 மற்றும் +90 என்ற இடைவெளிக்கு இடையில மதிப்பானது அமையுது. நான்காவது சப்டிவிஷன் சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் -√2 டீட்டான்னு எடுக்கலாம். டீட்டா ஈக்குவல் டு சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் -√2 என்க. சீக்கண்ட் இன்வர்ஸை இடதுபுறம் கொண்டு வரப்போ ப்ளஸ் சீக்கண்ட் டீட்டான்னு வரும். ப்ளஸ் சீக்கண்ட் டீட்டா ஈக்குவல் டு -√2. சீக்கண்ட் டீட்டா என்பதை 1/cos டீட்டான்னு கொடுக்கலாம். காஸ் டீட்டா ஈக்குவல் டு மதிப்பு -√2. காஸ் டீட்டா 1/cos டீட்டாவை தலைகீழ் மதிப்பாக எழுதுகிறப்ப 1/cos டீட்டா என்பதை தலைகீழாக எழுதுகிறப்ப காஸ் டீட்டான்னு கிடைக்கும். அதே போல் வலதுபுறம் தலைகீழ் மதிப்பு எழுதிட்டோம்னா -1/2. √2 தலைகீழி 1/√2. மைனஸ் குறி அப்படியே எழுதிடலாம். காசின் எந்த மதிப்புக்கு 1/√2னா 45 டிகிரி. எனவே -cos 45 டிகிரியின் ரேடியன் மதிப்பானது, அதாவது 6 எண்களில் எழுதக்கூடியது π/4ன்னு கொடுக்கலாம். காசு கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா மைனஸை உள்ளார கொண்டு போய்க்கலாம். காஸ் ஆஃப் -π/4 என்பது ப்ளஸ் காஸ் டீட்டாவிற்கு சமம். எனவே காஸ் என்பது ஒரு இரட்டைப்படை சார்பாக இருக்கிறதுனால மைனஸை உள்ளார கொண்டு வந்து எழுத முடியாது. காசோட மதிப்பானது முதல் மற்றும் இரண்டாம் மற்றும் மூன்றாம் கால் பகுதிகளில் எதிர்குறியில் பெறும். இரண்டாம் கால் பகுதி அப்படிங்கிறது 90 + θ
மற்றும் 180 மைனஸ் தீட்டா என்பது இரண்டாம் கால் பகுதியில் அமையக்கூடிய கோணங்களாகும். எனவே காஸ் தீட்டா என்பதை மைனஸ் காஸ் பை பை 4 என்பதை காஸ் ஆஃப் பை மைனஸ் பை பை 4ன்னு எழுதிட்டோம்னா காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா இரண்டாம் கால் பகுதி 180 இருக்கிறதுனால விகிதம் மாறாது, காசுக்குரிய குறியானது மைனஸ் குறியாக அமையும். எனவே காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா என்பதை மைனஸ் காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். எனவே மைனஸ் காஸ் பை பை 4ன்னு கொடுக்கலாம். அப்போ மைனஸ் காஸ் பை பை 4 காஸ் ஆஃப் பை மைனஸ் பை பை 4ன்னு எழுதலாம். காஸ் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் பை பை 4ன்னு கிடைக்கும். இதை சுருக்கிட்டோம்னா தீட்டாவின் மதிப்பானது 4 பை மைனஸ் பை எனும் பொழுது 3 பை பை 4. therefore தீட்டா ஈக்குவல் டு 3 பை பை 4. காஸ் தீட்டாவிற்கான இடைவெளியானது முதன்மை மதிப்பிற்கான இடைவெளியானது 0, பை. இந்த இடைவெளியில் 3 பை பை 4 45 பெருக்கல் 3 45 பெருக்கல் 3ங்கிறப்ப 135 டிகிரி. 135 டிகிரியானது 0லேருந்து 180 டிகிரிக்கு இடையில் அமைகிறதுனால இந்த மதிப்பை அப்படியே எழுதிடுறோம். 5ஆம் சப்டிவிஷன் tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ரூட் 3 என கொடுக்கப்பட்டுள்ளது. தீட்டான்னு எடுக்கிறோம். தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3. tan இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3. tan இன்வர்ஸ் ஆனது இடதுபுறம் வரப்போ ப்ளஸ் tan தீட்டாவாகும். tan தீட்டா ஈக்குவல் டு ரூட் 3. வலதுபுறம் இருக்கக்கூடிய ரூட் 3 டேனின் கோண மதிப்பாக எழுதுகிறப்ப tan 60 டிகிரியின் மதிப்பு ரூட் 3. tan பை பை 3ன்னு எழுதுகிறோம். tan 60 டிகிரி என்பது டேனிற்கான முதன்மை மதிப்பு மைனஸ் 90, ப்ளஸ் 90. இந்த இடைவெளியில் 60 டிகிரிங்கிறது அமைகிறதுனால தீட்டாவின் மதிப்பு பை பை 3ன்னு கொடுத்துடலாம். எனவே தீர்வு therefore theta equal to பை பை 3 belongs to மைனஸ் பை பை 2, ப்ளஸ் பை பை 2 ஓப்பன் ப்ராக்கெட்டில் இந்த மதிப்பை எழுதலாம். தேங்க்யூ.